ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம பிடி கருணை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கருணைக்கிழங்கு குழம்பு அது வைக்கலாம். அது எங்கள் அம்மா எப்படி வைப்பாங்களோ அது மாதிரி நான் வச்சு காமிக்கிறேன். இப்போ ஒரு 1/4 கிலோ கருணைக்கிழங்கு வாங்கி நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இல்லை மண் இருக்கும், நல்லா சுத்தமாக கழுவிட்டு கிழங்கு மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரே ஒரு விசில் விட்டுக்குங்க. ஒரே விசிலில் சூப்பராக வெந்துடும். பாருங்கள், எடுத்தாச்சு. நம்ம பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம தோல் எடுத்துக்கலாம். தோல் இப்படி எடுத்துகிட்டு தனித்தனியாக வச்சுக்கோங்க. இது கருணைக்கிழங்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. இரும்பு சத்து, மேக்னீசியம் சத்து, பொட்டாசியம் சத்து, நிறைய சத்து இருக்குது இதில். மூலம் சரியாயிரும், உடல் எடையை குறைக்க உதவும், பசியை தூண்டுன்னு சொல்லுவாங்க. நிறைய சத்தானது இது. வாதம்லாம் கூட சரியாயிரும். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நான் 20 சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து ரெண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம 2 தக்காளி சேர்த்துக்கிறோம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு 2 நாளைக்கு வச்சு கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும், கெட்டு போகாது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கிழங்கு அடிக்கடி இங்கே சாப்பிடுங்க, உணவில் சேர்த்துக்கோங்க, குழந்தைங்களுக்கு கொடுங்க, பெரியவங்களுக்கு கொடுங்க, நல்லது. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 3 ஸ்பூன் நான் தேங்காய் கட் பண்ணது சேர்க்குறேன். நீங்கள் துருவலை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கணும். இப்போ இது கூட நம்ம மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, சாம்பார் தூள் 1 ஸ்பூனு, கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பொடியெல்லாம் சேர்த்துட்டு அடுப்பை நம்ம எரிக்க முடியாது, இந்த சூட்லேயே அது அப்படியே வதங்கிடும். இப்போ இதை ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் நம்ம திரும்பவும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், பெருங்காயம், வெந்தயம் தாளிச்சிக்கோங்க. கருவேப்பிலை தாளிச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா எண்ணெய் மேலே வதக்கி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கருணைக்கிழங்கு குழம்பு பிடிக்காதவங்களுக்குலாம் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா சாப்பிடுவாங்க, விருப்பமாக சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை ஊற வச்சுருக்கோம், அதே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ புளியை சேர்த்தாச்சு. தேவையான உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு குழம்பு மிளகாத்தூள் கூட போடலாம், ஆனால் இந்த மிளகாத்தூள் 3 போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 3 போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கருணைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சேர்த்து கிழங்கு சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்னஸாக வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்கள், கிழங்கு சேர்த்து கொதிச்சிருச்சுன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சூப்பரான கருணைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். இவ்வளோ திக்னஸ் போதுன்னா நீங்கள் நிறுத்திடலாம். அருமையாக இருக்கும், செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லது. பிடி கருணை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.